அனைவருக்கும் இனிய வணக்கம். இஸ்ரோவின் அடுத்த தலைமுறை என்ஜிஎல்வி புதிய ராக்கெட் விரைவில் அறிமுகம் செய்யப்படும். அதாவது விண்வெளி நிலையம் அமைப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த தலைமுறை ஏவுகலன் என்ஜிஎல்வி மேம்பாட்டு மாதிரி விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் அவர்கள் தெரிவித்தார். அது என்ன புதிய ராக்கெட் என்பதை பற்றி இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ். இஸ்ரோ முதலாக 21 நவம்பர் 1963 சவுண்டிங் ராக்கெட் என்ற ஏவுகலனை முதலில் ஏவியது. இது 30 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை 150 கிலோமீட்டர் உயரத்திற்கு கொண்டு செல்லும். 70 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை 85 கிலோமீட்டர் வரை கொண்டு செல்லும். இதன் தொடர்ச்சியாக ரோகிணி ராக்கெட் வளர்ச்சியடைந்தது. அதன் பிறகு எஸ்எல்வி என்று அழைக்கப்படும் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், அதாவது 18 ஜூலை 1980 இது முதலாக வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இதற்கு முன்னரே 10 ஆகஸ்ட் 1979 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட முதல் எஸ்எல்வி ராக்கெட் தோல்வியில் முடிவடைந்தது. அதன் பிறகு 1980 வெற்றியடைந்தது. இந்த எஸ்எல்வி ராக்கெட் 150 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை 400 கிலோமீட்டர் உயரமுள்ள லோ எர்த் ஆர்பிட்டிற்கு கொண்டு செல்லும். அதன் பிறகு அட்வான்ஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் D1 என்று சொல்லுவோம், அல்லது ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் ASLV என்று கூறுவோம். அது 24 மார்ச் 1979 முதலாக ஏவப்பட்டது. அதன் பிறகு PSLV சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் 20 செப்டம்பர் 1993 PSLV சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் என்று கூறுவோம். அது முதலாக ஏவப்பட்டது, தோல்வியில் முடிவடைந்தது. அதன் பிறகு 1994 முதல் வெற்றிகரமாக PSLV ராக்கெட் ஏவப்பட்டது. இந்த PSLV ராக்கெட் 1750 கிலோ உள்ள சேட்டலைட்டை உயரத்துக்கு கொண்டு செல்லும். அதன் பிறகு 18 ஏப்ரல் 2001 GSLV ராக்கெட் அமைக்கப்பட்டு செலுத்தப்பட்டது. அது முதல் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. அந்த GSLV ராக்கெட் 2250 கிலோ எடையை ஜியோ ஆர்பிட்டுக்கு கொண்டு செல்லும். 6000 கிலோ எடையை கொண்ட செயற்கைக்கோளை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு கொண்டு செல்லும். அதன் பிறகு அதன் மேம்படுத்தப்பட்ட வடிவம் GSLV மார்க் 2 என்று ஏப்ரல் 18, 2001 செலுத்தப்பட்டது. இதில் அமைக்கப்பட்ட கிரியோஜெனிக் இன்ஜின் ரஷ்யாவின் உதவியுடன் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு ஜனவரி 5, 2014 இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கிரியோஜெனிக் இன்ஜினுடன் GSLV மார்க் 2 ஏவப்பட்டது. ஜூன் 5, 2017 GSLV மார்க் 3 T1 முதலாக ஏவப்பட்டது. GSLV என்பது ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் மார்க் 3 என்று கூறுவோம். இந்த GSLV மார்க் 3 4 டன் எடையுள்ள செயற்கைக்கோளை ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்டுக்கும் 8 டன் எடையுள்ள செயற்கைக்கோளை லோ எர்த் ஆர்பிட்டுக்கும் செலுத்தும் திறன் வாய்ந்தது. பின்னர் GSLV மார்க் 3 அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு இப்போது LVM-3, அதாவது லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு இஸ்ரோவில் மிகப்பெரிய அதிகமான வெயிட் கொண்டு போவதற்காக செயற்கைக்கோள்களை கொண்டு போவதற்காக ராக்கெட் உள்ளன. மிக சிறிய செயற்கைக்கோள்களை, அதாவது மாணவர்கள் செயற்கைக்கோள் தயாரிக்கிறார்கள், சிறிய நிறுவனங்கள் சிறிய செயற்கைக்கோளை தயாரிக்கின்றன. அதாவது நானோ செயற்கைக்கோள், மைக்ரோ செயற்கைக்கோள், மினி செயற்கைக்கோள், இது போன்ற 500 கிலோ எடை வரை ஒரு லோ எர்த் ஆர்பிட்டான ஒரு 500 கிலோமீட்டர் உயரத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு புதிய ராக்கெட் தேவைப்பட்டது. அதற்காக SSLV என்ற ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகம் செய்யப்பட்டு அதுவும் வெற்றிகரமாக 3 முறை ஏவியுள்ளது. இதன் அடுத்த கட்ட தயாரிப்பாக தான் NGLV சூரிய என்று அழைப்போம்.
அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச்சிங் வெஹிக்கிள். இது எதற்காக என்றால் இந்தியா விண்வெளி ஆய்வு மையம், ஏற்கனவே விண்வெளி ஆய்வு மையம் இருக்கிறது. அது அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் கூட்டடுக்கில் அமைக்கப்பட்டது. சீனாவும் அதற்கென்று தனியாக விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்து வருகிறது. அதேபோல் இந்தியாவும் விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்க வேண்டும். அதற்காக அடுத்த தயாரிப்பு அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்களோ அல்லது விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க தேவையான பொருட்களை கொண்டு செல்ல தேவைப்படுகிறது. அதற்காக தான் இந்த NGLV சூர்யா என்ற ராக்கெட் இஸ்ரோ தயாரிக்க முடிவு செய்துள்ளது. இந்த NGLV ராக்கெட் 30 டன் எடையை லோ எர்த் ஆர்பிட் வரை கொண்டு செல்லும். 10 முதல் 15 டன் எடையை ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட் வரை கொண்டு செல்லும். அதேபோல் இதனுடைய மேம்பட்ட தயாரிப்பாக அடுத்த கட்ட லெவலில் 70 டன் எடையுள்ள NGLV ராக்கெட் தயாரிக்கவும் இஸ்ரோ திட்டமிட்டு வருகிறது. அதாவது லோ எர்த் ஆர்பிட் என்பது 200 முதல் 2000 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ளது. மீடியம் எர்த் ஆர்பிட் என்பது 8000 முதல் 20000 கிலோமீட்டர் வரை உயரம் உள்ளது. ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட் என்பது 35786 கிலோமீட்டர் உயரம் உடையது. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் NGLV சூர்யா ஏவுகலன் உருவாக்கத்தின் தொடக்கமான வடிவமைப்பு கட்டத்திலேயே நிறுவனங்கள் விண்வெளி துறையில் நுழைவதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். தற்போது SSLV, PSLV, LVM-3 ஆகிய ஏவுகலன் மூலமே செயற்கைக்கோள்களை விண்கலன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் NGLV என்னும் புதிய ஏவுகலன் மேம்படுத்த மத்திய அமைச்சரவை கடந்த மாதம் ஒப்புதல் அளித்தது. இந்திய சார்பில் விண்வெளி நிலையம் அமைப்பதற்கும் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி வீரர்கள் நிலாவில் தரையிறங்குவதற்கு அதற்கான திறனை வளர்ப்பதற்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருக்கும். இது தொடர்பாக டில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறுகையில், NGLV ஏவுகலனை உருவாக்கும் முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இந்திய தொழில்துறையின் அதிகபட்ச பங்கேற்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். உருவாக்கத்தின் தொடக்கமாக வடிவமைப்பு கட்டத்திலேயே நிறுவனங்கள் விண்வெளி துறையில் நுழைவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். வடிவமைப்பு பணிகளில் இஸ்ரோ ஆதரவளிக்கும். உற்பத்தி மற்றும் ஏவுதல் நடைமுறைகள் தொடக்கம் முதலே நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய விண்வெளி கொள்கையானது இத்துறையில் தனியார் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவலுடன் மற்றொரு நாள் சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.